ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம டெல் மீ தட் யூ லவ் மீயோட 15th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இது கொஞ்சம் சோகமாக தான் போகும். மனசை ஸ்ட்ராங் பண்ணிட்டு இந்த எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சோகமாக ஃபோனை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ கிட்டேருந்து டெக்ஸ்ட் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் சோகமும் பேசுறதை பார்த்துருப்பாங்க. அங்கேருந்து வந்திருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்தை யோசிச்சுட்டு ஃபோனை பார்த்தா ஆஃப் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த சைடு ஹீரோவும் ஹீரோயின் கிட்டேருந்து டெக்ஸ்ட் வழின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த சைடு ஹீரோயின் ரொம்ப சோகமாக தான் இருப்பாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோயின் கிட்டேருந்து டெக்ஸ்ட் வருமானு பார்ப்பாங்க. இவங்களே டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, என்ன பண்ணிட்டு இருக்க, எல்லாம் ஓகேவான்னு சொல்லி தான் கேட்டு அமைச்சிருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் ஷூட்டிங்கில் இருந்தனால அந்த டெக்ஸ்ட் மெசேஜை பார்த்தீங்கன்னா பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் ரிப்ளை வருமானு சொல்லி இவர் பார்த்துட்டே தான் இருந்திருப்பாரு. அப்படி தான் இவர் ஒர்க் முடிச்சு வர சமயத்தில் ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த வீட்டோட ஃபோட்டோ வந்திருக்கும். அதை பார்த்துட்டு அவர் பார்த்தீங்கன்னா தாங்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அதோட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஹீரோயினுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தா அந்த வீட்டு முன்னாடி தான் இருப்பாங்க. ஹீரோவும் பார்த்தா அந்த இடத்துக்கு காரில் வந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு விஷயத்த யோசிச்சு பார்ப்பாங்க. இந்த மாதிரி உங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்மஸ் வரப்போகுது, இன்னிலேருந்து 100 நாளில் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணோம்னா கிறிஸ்மஸ் தாத்தா பார்த்தீங்கன்னா நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் கொடுப்பாரு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் கேட்டிருக்கேன், நீ என்ன கேட்க போறேன்ட்டு ஹீரோவை பார்த்து கேட்பாங்க. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிட்டு ஹீரோ வயசில் நமக்கு ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இன்னிலேருந்து கிறிஸ்மஸ் பார்த்தீங்கன்னா 100 நாள் இருக்கு, 100 நாளுக்கு அப்புறம் உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த ஃபோட்டோவோட வீடு வேணும் தான் சொல்லி நான் கேட்பேன்னு சொல்லி ஹீரோட வாய்ஸ் நம்மளுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த கிறிஸ்மஸ் டேவும் வந்திருக்கும். குட்டி பையனாக இருக்க ஹீரோட வாய்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்லுன்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் இப்போ தான் தெரிய வந்தது, அந்த வேர்ட் வெயிட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா மீனிங் மிராக்கிள்ன்ட்டு. இந்த மாதிரி இத்தனை நாளாக நான் வெயிட் பண்ணதுக்கு எந்த ஒரு அர்த்தமுமே கிடைக்கிறாது. இனி வெயிட் பண்ணாலும் எதுவும் நடக்க போகிறதில்ல, என் ஹோப்பை இதோட விட்டு நான் போகலான்னு நினைக்கிறேன்ட்டு அந்த குட்டி பையன் அதோட பண்ண அந்த ஹோப்பை விட்டுருப்பாங்க. அந்த விஷயத்தை தான் இப்போ ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு அந்த வீட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா வருவாங்க. அந்த இடத்துல ஹீரோ நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோட வாய்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்லுன்னா, இந்த மாதிரி நான் நிறைய பக்கம் இந்த வீட்டை தேடி அலைஞ்சேன், ஆனால் அது என்னால் கண்டே பிடிக்க முடியல. பல வருஷத்துக்கு அப்புறம் இதை நான் திரும்பி கண்டுபிடிச்சிட்டேன். நான் நினச்சிட்டு இருந்தது ஒரே ஒரு விஷயந்தான், எப்போ நான் அந்த வீட்டுக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணுறேனோ அப்போ ஒருத்தங்க ரொம்ப பெரிய ஸ்மைலோட என்னை வெல்கம் பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரி இப்போ நடந்துருச்சுன்ட்டு ஹீரோயினை பார்த்து இதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. அப்படியே உட்காந்து பேசுகிறதா நம்மளுக்கு காட்டுவாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவங்க அட்ரஸ் எழுதி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்த ஹீரோக்கிட்டே கொடுப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நான் ஓகே தான், இதை பற்றி நான் ரொம்ப யோசிக்கல, அதனால ஓகேவாக தான் இருக்கேன்பாங்க. இதை சைன் லாங்குவேஜில் பேசிக்க மாட்டாங்க, ஃபோனில் ஆப் இருக்கும் இல்லையா, பேசுகிறது எக்ஸ்ட்ரா வரும் இல்லையா, அதில் தான் ஹீரோயின் பேசுகிறத பார்த்தா ஹீரோ பார்த்துப்பாங்க. அப்படியே ஹீரோயினும் நான் நம்பவே இல்லை அவங்க இந்த அட்ரஸ் எனக்கு கொடுப்பாங்கன்ட்டு, அவங்கள பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் எனக்கு தெரியல, அவங்க கண்டிஷன் என்னவா இருக்குன்னு சொல்லி தெரியல, நான் சடனாக அவங்க முன்னாடி போய் நின்னேன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் என்ன யோசிப்பாங்கன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. ஹீரோயினும் நாளைக்கு காலையில் இந்த வீட்டை சுற்றி பார்க்குறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ இல்லைன்னு சொல்லி தலையாட்டுவாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லி புரிஞ்சுப்பாங்க. அப்படியே இந்த சைடு நம்மளுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஜுவான் தம்பியை தான் காட்டுவாங்க. ஃப்ரெண்டும் பண்ண ஹீரோயின் மாதிரி ட்ரிப்புக்கு போயிருக்காங்க தனியான்னு சொல்லி சொல்லும்போது ஜுவான் ஷாக் ஆயிடுவாங்க, என்ன ஹீரோயின் தனியாக போயிருக்கலாம், ஏன் யார்கிட்டையுமே சொல்லேன்னு சொல்லி சொல்லும்போது அவங்களும் எதுக்கு டென்ஷன் ஆகுறா, அவ என்ன சின்ன குழந்தையில இல்லை, சீக்கிரமாக வந்துடுவான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஃப்ரெண்டு ஜுவானை பார்த்து, இப்போ நீ டேட் பண்ணிட்டு இருக்கில்ல உன் கேர்ள் ஃப்ரெண்ட், உனக்கு நான் முக்கியமாக ஹீரோயின் முக்கியமானா நீ யாரை சூஸ் பண்ணுவேன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ஜுவானும் இந்த மாதிரி சப்போஸ் நான் என் கேர்ள் ஃப்ரெண்டோட பிரேக்கப் பண்ணிட்டானா அவள் ஸ்டேஞ்சர் ஆயிடுவா, ஆனால் ஹீரோயின் என்னோட ஃப்ரெண்ட் இல்லை, அதனால அவளை தான் சொல்லி சொல்ல வரும்போதே தம்பியும் எனக்கு புரிஞ்சிருச்சு ஹீரோயின் ஏன் ட்ரிப்புக்கு போயிருக்கான், மேபி அவங்க 2 பேர் பிரேக்கப் பண்ண போகிறாங்களா, அவங்க ரிலேஷன்ஷிப்பில் என்ன தான் நடந்துட்டுருக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை பார்த்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஜுவான் இதை கேட்டுட்டு ஓகே நம்ம போயிடலான்னு சொல்லி பார்ப்பாங்க. அவங்களும் எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை ஹீரோயினுக்கு கால் பண்ணலாம் ட்ரை பண்ணுறேன் அதுக்காண்டி தான் போகிறேன்ட்டு போவாங்க. அதுக்கு இவன் எங்கேயும் கூப்பிடலாமா ஏன் தனியாக போகிறாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஜுவானும் உள்ள வந்து ஃபஸ்ட்டு கால் பண்ணலாமான்னு சொல்லி யோசிப்பாங்க. அப்புறம் கால் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தா ஹீரோயின் ஃபோன் எடுக்க மாட்டாங்க சைலண்டில் இருந்தனால. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. அப்படி ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து ஒரு விஷயத்த யோசிச்சு பார்ப்பாங்க. இவங்க 2 பேர் சிரிச்சு பேசுகிற மாதிரி கனவு வந்திருக்கும் இல்லையா, அதை யோசிச்சுட்டு ஹீரோ கிட்ட இந்த மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு கனவு வந்துரும்பாங்க. ஹீரோவும் கனவா, என்ன மாதிரி கனவுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் இந்த மாதிரி நீங்களும் நானும் பண்ணா ரொம்பவே சிரிச்சு பேசிகிட்டு இருந்தோம், ரொம்ப ரவுடராகவே சிரிச்சிட்டு இருந்தோம், நம்ம என்ன பேசினோம்லாம் எனக்கு தெரியல, கேட்க கூட செய்யலை, ஆனால் அது ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் ரொம்பவே நல்லா இருந்தது அந்த விஷயம். எனக்கு ஃபஸ்ட்டு சைன் லாங்குவேஜில் ஒவ்வொரு வாரம் கற்றுக்கிறது பண்ணா அவ்வளோ பிடிச்சது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் எப்போ என் மனசு ரொம்பவே ஹெவியாக ஃபீல் ஆகுதோ அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு உங்கள் கூட சண்டை போடணும்னு ஆசை, ஆனால் டெக்ஸ்ட் மூலமாக கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் எல்லாம் பண்ண நான் அவாய்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட சொல்லாமல் இந்த ட்ரிப்புக்கு கூட வந்துட்டேன், சாரின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து கேட்பேன். நான் ஏன் இப்போ இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லி தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து சொல்லுவாங்க. ஹீரோவுக்கு பண்ணால் இதை டெக்ஸ்ட் மூலமாக படித்து புரிஞ்சுப்பாங்க. ஹீரோன் கிட்ட சாரி, என்னால் தானே உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரீம் வந்ததுன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோனும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பழகிருச்சு, நான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது,
இந்த மாதிரி நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கிறது சாரி கேட்கறக்கு கிடையாதுன்ட்டு ஹீரோ பார்த்து சொல்லுவாங்க. ஹீரோ டெக்ஸ்ட் மூலமா இத புரிஞ்சுப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருப்பாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்மளுக்கு சிவகங்கை தான் காட்டுவாங்க. அவங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா, கொலிக் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க. அதனால பார்த்துட்டு போலான்னு சொல்லி வந்திருப்பாங்க. அவங்களும் என்ன பார்க்கறக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்க வேண்டாங்கும்போது, "நீ மட்டும் ஒரு வேலை பண்ணலைன்னா, உன் அசிஸ்டன்ட்ட என் ஆஃபீஸ் ரூமுக்கு அனுப்புறில்ல?" அந்த மாதிரி தான்பாங்க. அவங்களும் சரி என்ன குடிக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, "எனக்கு ட்ரிங்க் இருந்தா நல்லாயிருக்கும்பாங்க." ஆனா சோயிங் இல்ல. "நீ காஃபி தான் குடிக்கணும்னு" சொல்லி மிரட்டி காஃபி தான் குடிப்பேன்பாங்க. அவரும் "அதுக்கு எதுக்கு என்கிட்ட நீ கேட்டேன்னு" சொல்லுவாங்க. அப்படி இவங்க உட்காந்து பேசும்போது சோயிங்கும் குளிக்க பார்த்து, "இந்த மாதிரி நான் இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் நீ தான். இது முன்னாடியே உன்கிட்ட சொல்லியிருக்கணும். நான் சொல்றது எனக்கு லேட்டுன்னு தெரியும். ஆனா ரொம்பவே தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாம என்னால் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்ப. அதுக்கு சாரின்னு சொல்லிட்டு" கொலிக்க பார்த்து சொல்லுவாங்க. கொலிக்கும் "இந்த மாதிரி நீ என்கிட்ட சாரி கேட்காத. நான் ஒன்றும் உன்ன மாதிரிலாம் கிடையாது. நான் உன்னையே ஹீரோ பண்ண ரொம்பவே ஹர்ட் பண்ணேன். ஏன்னா அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் என்ன எல்லாருமே பண்ண ஒரு குப்பை மாதிரி பார்த்தாங்க. அதனால உங்க 2 பேத்த அவ்வளோக்கு அதிகமா பண்ண உங்கள ஹர்ட் பண்ணேன். அந்த ஹர்ட்ட பார்த்தீங்கன்னா, நான் என்னோட மோட்டிவேஷனா எடுத்து பெயிண்டிங் வரைஞ்சு என்ன ஃபேமஸ் ஆயிக்கணும்னு நெனச்சேன். அதே மாரி தான் இப்ப வரையும் பண்ணிட்டுருக்கேன். உனக்கு தெரியாதுல்ல, நான் இன்மெச்சூரா இருக்கும்போது உன்ன அளவுக்கு அதிகமா லவ் பண்ணேன். உனக்கு தெரியாத அளவுக்கு நான் லவ் பண்ணேன். ஆனா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் பண்ண உங்கள ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சேன். உன்னையாகட்டும், ஹீரோ ஆகட்டும். அதனால ப்ளீஸ் சாரி கேட்காத. இத ஒரு மோட்டிவேஷனா எடுத்து நான் கண்டிப்பா ட்ரா பண்ணிட்டே தான் இருப்பேன். அதனால என்ன சாரி கேட்காத. அது மட்டும் இல்லாம நீ சிக் ஆகாதன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்துருவாங்க. ஸோ இவங்க அத நெனச்சு ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த சீன் நம்மளுக்கு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு காலிங் பெல் அடிப்பாங்க. ஆனா ஹீரோ உள்ள இருக்க மாட்டாங்க போல. ஹீரோயின் போலான்னு நெனைப்பாங்க. இல்ல வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு பண்ண டெக்ஸ்ட் பண்ண நெனைப்பாங்க. இந்த மாரி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. ஆனா ஹீரோன ஃபோன் பார்த்தீங்கன்னா, ஆஃப் ஆயிடும். அந்த இடத்துல உட்காந்துட்டு ஒரு விஷயத்த யோசிச்சு பார்ப்பாங்க. இந்த மாரி இவங்க மியூசிக் கான்சர்ட் வெளியில உங்களுக்கு காது கேட்காதது எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி ஹீரோயின் கேட்டிருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, கையில எழுதி காமிச்சிருப்பாங்க. ஒரு டீப் ஓஷன்ல இருக்கிற மாரி இருக்குன்ட்டு. அத பண்ண ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு பண்ண ஹீரோ வருவாங்க. கிட்ட வருவாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும், "உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதனால தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்பாங்க." ஹீரோவா உள்ள போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின பண்ணா உள்ள கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோயினும் பண்ணா நோட் எடுத்து எழுத ஆரம்பிப்பாங்க. இந்த மாரி நீங்க ஓகேவான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோவும் புரியாத மாரி பார்ப்பாங்க. அப்ப ஹீரோயினும், "இந்த வேர்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என்கிட்ட பேசுனீங்க ஜோஜோ ஐலாண்ட்ல. ஞாபகம் இருக்கான்னு?" சொல்லி கேட்பாங்க. ஹீரோவும் இருக்குன்னு சொல்லி தலையாட்டுவாரு. அப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எழுதி காட்டுவாங்க. இந்த மாரி பேசுறதுக்கு பதிலா எழுதி காட்டுறதாகட்டும், அவைக்கன் சைன் லாங்குவேஜ்ல பேசுறதாகட்டும், சில டைம் நம்ம கைகள்ல கூட எழுதி பேசியிருக்கோம். நெறைய விஷயம் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எழுதி காட்டுவாங்க. ஹீரோவும் பண்ணா அத பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோவ பார்த்து சைன் லாங்குவேஜ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள மீட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. இந்த மாரி எழுத்து மூலியமா கூட நம்ம ஃபீலிங்ஸ ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. அந்த சைன் லாங்குவேஜ் கத்துக்கிட்டதாகட்டும், உங்க கூட டெக்ஸ்ட்ல பேசுறதாகட்டும், 2 பேர் பேசும்போது ஃபோக்கஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதாகட்டும். ஸ்டார்ட்டிங்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்ததும்பாங்க. ஹீரோவும் எனக்கு புரியுது உனக்கு கஷ்டமா இருந்திருக்கும்னு சொல்லி சொல்லும்போது, ஹீரோயினும் எழுதி காட்டுவாங்க. இந்த மாரி நான் இப்போ ஓகே தான். எல்லாத்துக்குமே நான் தயாராயிட்டேன்ட்டு ஹீரோவ பார்த்து சொல்லுவாங்க. ஹீரோவும் புரிஞ்சுப்பாங்க. இவங்க திரும்பி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் தாண்டி ஒண்ணு சேருவாங்க. ஹீரோயின் பண்ணா ஹக் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங்காண்டி வந்திருப்பாங்க. ஹீரோயின் என்னென்ன பொருள் வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஹீரோவும் எடுத்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் போயிட்டு ஒரு கேபேஜ் எடுத்து இந்த மாரி எடுத்துட்டேன்னு சொல்லி திரும்புவாங்க. ஆனா ஹீரோக்கு கேட்காது இல்லையா? தான் பாட்டுக்கு பொருள் எடுத்து போயிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு அத பார்த்து ஒரு மாரி வருத்தமா தான் இருக்கும். ஹீரோயின் வந்திருப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா பொறையேறும். ஹீரோவும் ஓகேவா இருக்கியான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயினும் நல்லா இருக்கேன்ட்டு ஏதோ விஷயத்த யோசிச்சுட்டு தான் இருக்க மாரி நான் ஃபோன்ல பேசிட்டு இருப்பாங்க. அவங்க டைரக்டர் கூட சிரிச்சு பேசுறத பார்த்தீங்கன்னா, ஹீரோ பின்னாடி இருந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்படியே ஹீரோயின் புக் படிக்காம ஒரு விஷயத்த யோசிச்சிட்டே இருப்பாங்க. ஹீரோவும் காஃபி கொண்டு வந்து குடுத்துட்டு, இந்த மாரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. உனக்கு சாங் கேட்கணுமான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயின் எனக்கு அது பிடிச்சிருக்கும்பாங்க. ஹீரோவும் சாங் ப்ளே பண்ணிட்டு அவர் வேலைய பார்க்க போவாங்க. ஆனா ஹீரோயின் பண்ண ஹீரோ அந்த திரும்பி இருக்க டைம்ல வந்து அந்த சவுண்ட பார்த்தீங்கன்னா, கம்மி பண்ணி ஆஃப் பண்ணவே செஞ்சுருவாங்க. ஆனா ஹீரோக்கு இது தெரியாது. அவரு பாட்டுக்கு அவரு வேலைய பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் ஹீரோவ பார்த்து ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க. நைட் 2 பேர் பெட்ல படுத்திருப்பாங்க. ஆனா தூங்கியிருக்க மாட்டாங்க. அப்ப ஹீரோவும் ஃபோன் எடுத்து, இந்த மாரி நம்ம பேசலாமான்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணிட்டு, ஹீரோயின் கிட்ட திரும்பலான்னு பார்ப்பாங்க. அப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரே ஏமாற்றமா இருக்குன்னு சொல்லி சொல்றது பார்த்தீங்கன்னா, இங்க தான் டெக்ஸ்ட் மாரி வருமே, அது ஹீரோ பார்த்தீங்கன்னா படிச்சிருவாங்க. எதுவுமே பேசாம அமைதியா படுத்துருவாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, ஹீரோ இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அந்த இடத்துக்கு வருவாங்க. என்ன விஷயம்? என்ன பேசணும்னு சொல்லி ஹீரோயின் ஸ்மைல் பண்ணிட்டே கேட்கும்போது, ஹீரோவும்
இப்ப நான் என்ன சொல்றேனோ, அத கவனமா கவனிச்சுக்கோங்க. இந்த மாரி எனக்கு கவலையா இருக்கு. ஒரு வேளை நான் என்ன சொல்றேனோ உங்கனால புரிஞ்சுக்க முடியாதுன்ட்டு. ஆனா எனக்கு வேற வழி இல்ல. நான் இப்படிதான் சொல்லியாகணும். நீங்க என்கிட்ட ஒரு டைம் சொல்லியிருக்கீங்க. இந்த மாரி நான் என்ன சைன் லாங்குவேஜ்ல பேசுனேன்னு உங்களுக்கு புரியல. ஆனா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாரி இப்பயும் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். அதிலேயே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். நான் உங்ககிட்ட எவ்ளோ சின்சியரா இருந்தேன்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு புரிஞ்சிரும். அவங்க ஃபேஸ்லாம் பார்த்தா ரொம்பவே சோகமாக ஆரம்பிச்சிரும். அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா சைன் லாங்குவேஜ்ல, இந்த மாரி நான் லவ்வே பண்ணக்கூடாது இந்த சமயத்துல நீங்களே பார்த்தீங்கன்னா என்ன அப்ரோச் பண்ணீங்க. லவ் பண்றேன்னு சொல்லி சொன்னீங்க. அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸும்பாங்க. ஹீரோ அந்த கட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோ மேற்கொண்டு சொல்லிட்டு இருப்பாரு, இந்த மாரி எனக்கு புரியுது. உங்களுக்கு எவ்ளோ கஷ்டமா இருந்திருக்கும் நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னது. ஆனா அதுக்கு உங்ககிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்பாங்க. ஹீரோயின் அழ ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோவும் இந்த மாதிரி உங்கள ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது எனக்கு தெரிய வந்தது. உங்க மேல நான் லவ்ல ஃபால் ஆயிருவேன்ட்டு. ஆனா நம்ம லவ் பார்த்தோன்னா இவ்ளோ ஷார்ட்டா இருக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்ல. உங்க கூட சேர்ந்து நெறைய மெமரீஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். உங்கள ஏதாச்சும் கட்டத்தில சோகப்பட வச்சிருந்தேன்னா, அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, உங்கள லவ் பண்ணாதது கிடையாது. நான் என்ன நெனச்சு சில சமயத்தில அசிங்கப்பட்டுக்கிட்டேன். அதனால சில விஷயங்கள உங்ககிட்ட சொல்லாம இருந்திருக்கலாம். நான் ஒண்ணும் அவ்ளோ பெர்ஃபெக்ட்டான பெர்சன் கிடையாது. ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இதுவே போதும். என்னோட வாழ்க்கைய நான் வாழ்ந்துருவேன்னு சொல்லி ஹிரண் கிட்ட சொல்லுவாங்க. ஹிரண் அழுதுகிட்டே, "இல்ல, இல்ல நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு எதுவுமே புரியலைன்னு" சொல்லி சொல்லும்போது, ஹீரோவும் ரொம்பவே தேங்க்ஸ். என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு நெறையாவே ட்ரை பண்ணியிருக்கீங்க. நம்ம இதோட எல்லாமே முடிச்சுக்கலாம். நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிருவாங்க. ஹீரோயின் உடஞ்சு போய் அந்த இடத்துல அழுதுட்டு இருப்பாங்க. ஹீரோ அந்த இடத்துலேருந்து வந்துருவாங்க. ஹீரோயின் அழுதுட்டு தான் இருப்பாங்க. ஹீரோவும் வீட்ல உட்காந்து ரொம்பவே வருத்தப்படுவாங்க. ட்ரிங்க் பண்ணிட்டு என்ன ட்ராப் பண்ணுறதுன்னு தெரியாம அழுதுட்டு இருப்பாங்க. இந்த சைடு ஹீரோயினும் ஹீரோ செயின் குடுத்துருப்பாங்க இல்லையா? அத வேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அத ரிமூவ் பண்ணி அத பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே நெக்ஸ்ட் இவங்க லைஃப் போறது தான் காட்டுவாங்க. 2 பேரும் 2 திசையில போயிட்டுருப்பாங்க. ஹீரோயினுக்கு பார்த்தா அந்த செயின்ல ரொம்ப ஹீரோவ தான் காட்டுவாங்க. சோயிங் கூட லெட்டர்ஸ் எழுதினதாகட்டும், ஹீரோயின் கூட எழுதி பேசியிருப்பாங்க இல்லையா? அந்த பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு எரிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த ஸ்டிக்கி நோட் எடுத்து பார்ப்பாங்க. ஹீரோயின் ஜோஜோ ஐலாண்ட்ல எழுதியிருப்பாங்க இல்லையா? இந்த மாரி இனி நீங்க லோன்லியா இருக்க மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன்ட்டு. அந்த பேப்பர போடலான்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா மனசு இருக்காது. எடுத்து வச்சுப்பாங்க. ஸ்ட்ரீட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் உட்காந்து பியானோ வாசிச்சிருப்பாங்க இல்லையா? இப்ப வேற 2 பேர் உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்த பார்த்துட்டு இவங்க பண்ணது தான் இவங்களுக்கு யோசனை வரும். ஹீரோயின் அத யோசிச்சுட்டு அங்கேருந்து போம்போது, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து அவங்க ப்ளே பண்றத பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து போவாங்க. ஹீரோ ஒரு வீட்ல பொருள்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க சமயத்துல வீட்டுக்கு அந்த குட்டி பையன் வருவாங்க. வந்துட்டு இந்த மாரி "நீங்க எங்கேயாச்சும் போறீங்களான்னு?" சொல்லி கேட்பாங்க. ஹீரோவும் ஆமாம்பாங்க. "இந்த மாரி ட்ரிப் போறீங்களா? கார்ல போறீங்களான்னு?" சொல்லி கேட்கும்போது, ஹீரோ இல்ல ஃப்ளைட்ல போறேன்பாங்க. அப்ப அந்த குட்டி பையனும் உங்கள நெனச்சா எனக்கு ரொம்பவே பொறாமையா இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் அப்பா என் கூடயே வந்து தங்க போறாரு. அவருக்கு இங்க ஜாப் கிடைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஹீரோ சந்தோஷப்படுவாங்க. அப்ப அந்த குட்டி பையனும் இந்த மாரி பாட்டி என்கிட்ட சொன்னாங்க. உங்க அப்பா இங்க திரும்பி வந்தாருன்னா நீ கேட் வளர்த்திக்கலான்ட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்பாங்க. ஹீரோவும் நிஜமாவா? அப்படின்னா நான் இங்க இல்லாத சமயத்துல நீ என்னோட கேட்ட பார்த்துக்கிறியான்னு சொல்லி கேட்பாங்க. அந்த குட்டி பையனும் நிஜமாவான்னு சொல்லி கேட்கும்போது, ஆனா ஹீரோ உங்க பாட்டி ஒத்துக்கிட்டா மட்டும் தான் இத நீ எடுத்து கொண்டு போய் வளர்த்தலாம். ஓகேவான்னு சொல்லிட்டு எழுதி காட்டுவாங்க. அந்த பையனும் சந்தோஷமா நேம் இனி நான் தான் உன்னோட அண்ணா தெரியுமான்ட்டு அந்த பூனையோட நேம் பார்த்தீங்கன்னா நேமா இருக்கும். அத பார்த்தீங்கன்னா கொஞ்சிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோக்கு ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பூனை கூட விளையாண்டுருப்பாங்க இல்லையா? இந்த மாரி நேம் தான் இதோட நேம்ன்னு சொல்லி ஹீரோ டெக்ஸ்ட் பண்ணி காட்டிருப்பாங்க இல்லையா? அந்த விஷயம்லாம் தாட்ல வரும். ஆக்சுவலா அந்த இடத்துல ஹீரோயின் பேசியிருப்பாங்க. ஆனா ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அந்த மாரி எந்த நாய்ஸுமே கேட்டிருக்கா இல்லையா? அந்த மாரி தான் நம்மளுக்கும் காட்டுவாங்க. இந்த சைடு நம்மளுக்கு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. லைப்ரரிக்கு வந்திருப்பாங்க. அப்படி புக் படிக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது, அங்க ஒரு பையனும் பொண்ணும் உட்காந்துட்டு எழுதி பேசிட்டு இருப்பாங்க. அத பார்த்து உங்களுக்கு ஹீரோவோட தாட்ஸ் தான் வந்திருக்கும். ஹீரோ ஒரு கடையில எழுதி காட்டியிருப்பாங்க இல்லையா? இந்த மாரி உங்களுக்கு எப்ப வேணுமோ அப்ப நான் உங்க கூட இருப்பேன். ஆனா உங்களோட குவாலிட்டியான டைம பார்த்தீங்கன்னா, வேற பெர்சனோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நீங்க யார் கூட ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருப்பீங்க. கான்சன்ட்ரேட் பண்ணி பேசணும்னு நெனைக்க வேண்டாம்ல. அந்த மாரி பெர்சன் கூட இருங்கன்ட்டு எழுதி காட்டியிருப்பா இல்லையா? அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு தோணும். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்க. அப்படியே வீட்ல தான் காட்டுவாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஷூட்டுக்காண்டி அப்ராட் போக போறாங்க. ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஷூட்டுக்காண்டி அப்ராட்லாம் போறேன். நல்லபடியா பண்ணு ஓகேவாம்பாங்க. அப்படியே ஃப்ரெண்ட் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இந்த மாரி ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ஸ்க்கு போறாரு. நீங்க திரும்பி வரும்போது அவர் இங்க இருக்க மாட்டாரு. எப்ப வருவாருன்னு கூட தெரியாதும்பாங்க. ஹீரோனும் ஓ! அப்படியான்னு சொல்லி சோகமா தான் கேட்பாங்க. ஃப்ரெண்டும் இந்த மாரி அவர் எப்ப போறாருன்னு சொல்லி கேட்டு சொல்றதான்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் இல்ல வேண்டான்ருவாங்க. அப்படியே நம்மளுக்கு ஹீரோவோட கிளாஸ்ல தான் காட்டுவாங்க. பசங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஹீரோவ பார்த்து, இந்த மாரி நீங்க கிளாஸஸ் எடுப்பேன்னு தானே சொன்னீங்க. இப்ப என்ன திடீர்னு கிளம்பி போறீங்கன்னு சொல்லிட்டு, இவங்கலாம் ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த இடத்துக்கு ஒரு லேடி வருவாங்க. ஹீரோவ இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. நான் இல்லாத சமயத்துல இவங்க தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறாங்கன்ட்டு. அவங்களுக்கும் சைன் லாங்குவேஜ் தெரியும். அதே மாரி பேசவும் செய்வாங்க. அந்த மாரி இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாங்க அவங்கள. ஹீரோவும் இனி இவங்க தான் கிளாஸ் எடுப்பாங்க. நல்லா கவனிக்கணும்பாங்க. அப்ப அந்த பையன் இருப்பாங்க இல்லையா? அவங்களும் சார் சார் இப்ப போங்க. அவங்க ரொம்ப பிரிட்டியா இருக்காங்க. அவங்க கிட்டயே கிளாஸ் கத்துக்கிறேன் ஜாலியா பேசிட்டு
பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா போர்டு எரேஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே உள்ள 4 பேருமே பார்த்தீங்கன்னா ஜாலியாக பேசி சிரிக்கிறது பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே கிளாஸ் முடிஞ்சு ஹீரோ போகலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வரும். சார் இந்த மாதிரி நான் ஃபோட்டோஸ் அரேஞ்ச் பண்ணும்போது இந்த ஃபோட்டோ எனக்கு கிடச்சதுன்ட்டு ஹீரோக்கு பார்த்தா சென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி அந்த கேலரியில் ஹீரோயின் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவாக தான் இருக்கும். அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூட எல்லாம் பேசியிருப்பாங்க இல்லையா, அந்த டாட்ஸ் தான் ஹீரோக்கு வரும். வருத்தப்பட்டுட்டே வெளியில் வருவாங்க. கேஃபே ஆப்போசிட்டில் இருக்கிறத பார்ப்பாங்க. ஹீரோயின் இடத்துக்கு வந்து ஹாய் சொல்கிற மாதிரிலாம் ஹீரோக்கு தோணும். அங்கேருந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் கூட வீட்டில் நிறையா மெமரிஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா உட்காந்துருப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு இந்த சைடு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. அவங்க ஷூட்லாம் முடிச்சு ஏர்போர்ட்டில் வந்துட்டு இருப்பாங்க. அம்மா கிட்டேருந்து கால் வரும். கால் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சைடு ஹீரோவும் பார்த்தா ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா எலிவேட்டர் மூலமாக மேலே வரும்போது ஹீரோயின் இடத்துல கிராஸ் ஆகி போகிற மாதிரி இருக்கும். ஹீரோக்கு தெரிஞ்சிடும் இந்த ஹீரோயின் தானேன்ட்டு. ஆனால் ஹீரோனோட ஃபேஸை பார்க்க முடியாது. ஹீரோயினை பார்த்துருக்க மாட்டாங்க. ஹீரோயின் இறங்கி போகிறத பார்த்தா ஹீரோவும் பார்ப்பாங்க. போகலாமான்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படி இந்த சைடு ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வெளியில் போகலான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் என்ன தோணுச்சுன்னு தெரியல, திரும்பி பார்ப்பாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது.